காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. சரண்யா, நாளைக்கு காலையில ஃபர்ஸ்ட் பிரேக் போயிட்டு வந்து என்ன பார்க்க முடியுமா? சரி மேம், வரோம். வரீங்க இல்ல நீ தனியா வந்தா போதும். மேம், நான் நிக்கிறதுனால தானே உங்களுக்கு தொல்லையா இருக்கு. நான் வெளியே போய் வெயிட் பண்றேன். நீங்க இப்பவே கூட அவகிட்ட பேசலாம். இல்ல நாளைக்கு ஸ்டாஃப் ரூம் வந்து பார்த்தா போதும். சரி மேம். அப்போ நாங்க கிளம்பட்டுமா? இதை சொல்றதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? இல்ல, என்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னன்னு தான் ஞாபகத்துல வர மாட்டேங்குது. இரு. ஞாபகம் இருக்கிறதே வாய் திறந்து பேச மாட்டாங்க. இத ஞாபகம் இல்லாதத வேற ஞாபகப்படுத்திட்டு இருக்காங்க. ஏதாவது உள்குத்து இருக்குமா? உள்குத்து இல்லடி, கும்மாங்குத்து. அப்படி யோசிச்சு என்னதான் சொல்றாங்கன்னு பாப்போம். டைம் வேற போயிட்டே இருக்கு. இவனை கொஞ்சமாவது உசுப்பேத்தி விடலான்னு பாக்குறேன். வித்யாவை வச்சுட்டு உசுப்பேத்தி விட்டாதான் நான் தனியா வெளியே வரும்போது என்ன தேடி வருவான். ரைட்டு. ஷிபு ஷிபு ஏண்டி, அவனுக்கு இவங்களுக்கும் கிளாஸ்லயே ஏணி வச்சா கூட எட்டாது. அப்புறம் எதுக்காக காலேஜ் முடிஞ்சதுக்கு பிறகு கூப்பிடுறாங்க? நானும் ஒன்னே மாதிரி தானே வெயிட் பண்றேன். இரு பாக்கலாம். என்ன ஷிபு, இவ கூப்பிட்டுருக்கானா? சும்மா எல்லாம் கிடையாது. எதுக்கு கூப்பிட்டுருப்பா? வித்யா கூட நம்ம நின்னு பேசிட்டு நிக்கிறத பார்த்தாலே நம்ம கூட ஜாயின் பண்ணிரும். இன்னைக்கு வித்யா நின்னதுக்கு பிறகு நம்மள கூப்பிட்டு பேசணும்னு நினைக்குது. ஷிபு, நீ என்கிட்ட சாரி கேட்ட எல்லாம். நாம இப்ப சாரி கேட்டோம். ஏதாவது பிளான் போடுறாளா? நான் அதை அப்பவே மறந்து மன்னிச்சிட்டேன். நான் சாரி கேட்டனா? ஆமா ஷிபு, உங்க அம்மா முன்னாடி நான் பண்ணது தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க மேம்னு சொன்னியே, மறந்துட்டியா? ரைட்டு, ஏதோ பிளான் போடுறான். ஆமா மேம். நான் அதை அப்பவே மன்னிச்சிட்டேன். நீ எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷா படிக்க ஸ்டார்ட் பண்ணு. ஓகே மேம். அப்புறம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்ப என்ன ப்ராப்ளம்னாலும் நான் தான் ஆளா வந்து நிப்பேன். சோ உன் படிப்பு விஷயத்துலயா இருக்கட்டும், வேற எந்த விஷயத்துலயா இருக்கட்டும், உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளு. என்கிட்ட நீ ஏதாவது டவுட் கேட்டா உன்னை திட்டிடுவனோ, அடிச்சிருவனோ, கோவப்பட்டுருவனோன்னு எல்லாம் நினைச்சிட்டு நீ வித்யா தேடி போனான்னு இல்ல. ஓ, அப்படி வரியா? படிக்கிற விஷயத்துல எந்த ஸ்டூடெண்ட் எப்ப டவுட் கேட்டாலும் நான் கிளியர் பண்ணி வச்சிருவேன். நீ வேணா வித்யா கிட்ட கேட்டு பாரு. ஆமா ஷிபு, நான் தான் சொன்னேன்ல, படிக்கிற விஷயத்துல மேம் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்களே தவிர சொல்லி தராம எல்லாம் இருக்க மாட்டாங்க. என்கிட்ட கேக்குறதுக்கு ஸ்டாஃப் ரூம் போய் மேம் கிட்ட நீங்க டவுட் கேட்டிருந்தீங்கன்னா இன்னும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்கன்னு சொன்னேன்ல. சொன்ன வித்யா சொன்ன. இப்ப மேம் சொன்னதுக்கு பிறகுதான் என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஓ, சோ என் பேரை டேமேஜ் பண்றதுக்கு அவகிட்ட முதைய புள்ளியெல்லாம் வச்சுட்டு போல. இப்ப எப்படி வெறுப்பாக்கி எனக்காக வெளியே வெயிட் பண்றேன்னு மட்டும் பாரு. சரி ஷிபு, இத கிளாஸ் ரூம்ல சொல்ல முடியாதுல. ஸ்டூடெண்ட்ஸோட சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஸ்டாஃப் எங்களுக்கு தெரிய வரும்போது அதை கிளாஸ் ரூம்லயே சொல்லி மொத்த பேர் முன்னாடி கேவலப்படுத்தாம தனியா உங்க ப்ராப்ளமை ஈஸியா ஹேண்டில் பண்றதுக்கு வழி சொல்லி தர்றது தானே முறை. ஆமா மேம், நல்ல முறையா சொல்லி தந்தீங்க. சரி ஷிபு, நீ கிளம்பு, நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பாக்கலாம். ஓகே மேம், வரேன். வித்யா முன்னாடி என்ன நல்லவளா காமிக்கணுங்கிறதுக்காக நான் நடிக்கிறேன்னு நீ நினைச்சு எனக்காக இப்ப வெளியே வெயிட் பண்ணுவல. நீ வெயிட் பண்ணுடி. எனக்கு என்ன வித்யா முன்னாடி நல்லவளா காமிக்கணும்னுலாம் எந்த தேவையும் இல்ல. என் பிளானே ஆதி உன்னை மீட் பண்றது தான்டா. மேம், வித்யா டைம் ஆச்சுல, நீங்க 2 பேரும் இன்னைக்கு பஸ்ல போங்க. ஏன்னா ஆதி பைக்ல தான் வரான். அப்புறம் எங்க 2 பேருக்கும் ஒரு சின்ன வேலை கூட இருக்கு. சோ நீ வீட்டுக்கு கிளம்புறியா? இல்ல, ஏதோ விஷயத்த மறந்துட்டீங்க, ஞாபகப்படுத்திட்டுன்னு சொன்னீங்க. நீ வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லணும்னு நினைச்சேன், அதை தான் மறந்துட்டேன். நான் சொன்னல. சரி விடு, வா போலாம். என்ன, அதான் ஞாபகம் வந்து சொல்லிட்டனே. நாங்க வரோம். கிளம்பு. இவங்க 2 பேரும் இங்க இருந்து நடந்து பஸ் ஸ்டாப் போகிறதுக்கு எப்படியும் 10 மினிட்ஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் இங்க இருந்து கிளம்புறதா சரியா இருக்கும். நம்மள பத்தி இவளுக்கு தெரியல போல. வித்யா முன்னாடி நல்லவளாகிறியா? நான் அவகிட்ட உன் பேரை டேமேஜ் பண்றதுக்கு முன்ன நீ அவகிட்ட உன்னை நல்லவளா காமிக்கிறியா? நீ வெளியே வா, நான் யாருன்னு உனக்கு காமிக்கிறேன். நீ தலை கீழே உருண்டு தண்ணி குடிச்சாலும் வித்யா கிட்ட உன் பேரை டேமேஜ் பண்றதா யாராலையும் மாத்த முடியாது. கிளம்பிட்டானா? இருடி வரேன். வெயிட் பண்றியா? நீ விரிக்க போற வேலையில நான் மாட்ட போறேன்னு நினைச்சியா? நான் விரிக்க போற வேலையில தாண்டா நீ மாட்ட போற. நீ நல்லவளாயிட்டு இருக்கியா? இரு வரேன். சாரி மித்ரா, சீக்கிரமா வீட்டுக்கு போனேன்னு சொன்னல. கரெக்டா தான் காலேஜ்ல இருந்து கிளம்புனேன், டிராபிக்ல மாட்டிட்டேன். இவன் எதுக்கு பம்பறான்? லூசு. ஓஹோ, ஏறு போலாம். இராதி, என்னோட ஸ்டூடெண்ட் என்கிட்ட ஏதோ பேசணும்னு வந்துட்டு இருந்தா. உன்னை பார்த்தத நாளைக்கு பேசலாம்னு நினைக்கிறானோ என்னமோ. டவுட் கேட்காம ஹோம்ஒர்க் முடிக்காம வந்துடக்கூடாதுல. நீ என்ன ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடி பாடம் எடுத்துட்டு இருக்க? காலேஜ் முடிச்சு வெளியே வந்ததுக்கு பிறகு கூட
ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸ் பண்ற மாதிரியே பண்ணிட்டு இருக்க. இரு. ஷிபு, எந்த ஷிபு? பக்கா பிளான் போட்டு தான் வெயிட் பண்ண வச்சிருக்கான். இப்ப என்ன பண்றது? ஷிபு, இவன் ஆதி பார்த்ததை எதுக்கு ஹெல்மெட் வைக்கணும்? ஒரு நிமிஷம் வரியா? சரி, இப்படியே ஓடுறதும் சரியில்லை. ஹெல்மெட் தான் இருக்கே, பாத்துக்கலாம். இவ பிளான் தான் என்னன்னு பாத்துருவோம். குட் ஈவினிங் மேம். இது அவனோட வாய்ஸ் தானே? ஷிபு, குட் ஈவினிங். என்கிட்ட ஏதோ சந்தேகம் கேட்கணும்னு கிளாஸ்ல வச்சு சொல்லிட்டு இருந்தியாமே. மேம், உன் ஃப்ரெண்ட் அக்ஷய் இருக்கால, அவன் தான் வந்து சொல்லிட்டு போனான். நீங்க கிளம்புங்க மேம். இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்லாம் இல்ல, நாளைக்கு பாத்துக்கலாம். ஓகே ஷிபு. வரேன் மேம். ஒரு நிமிஷம் ஷிபு. மேம், எதுக்கு ஹெல்மெட் வச்சிருக்க? இல்ல மேம், ஹெல்மெட் வைக்கலனா ஃபைன், அதான். அத டிரைவ் பண்ணும்போது ஃபைன். இது யாரையோ பார்த்து பயந்து ஹெல்மெட் வச்சிருக்க மாதிரி இருக்கு. யாருக்குடி பயம்? என்ன பார்த்தா உன் பக்கத்துல நிக்க வந்தா பயந்து ஓடுவான். என்ன ஷிபு, ரொம்ப பயமா இருக்குன்னா ஹெல்மெட்டை கழட்ட வேண்டாம். பயமா? எனக்கா? அப்போ இவன் தான் அந்த ஷிபுவா? இவனுக்கு எப்படி குரு அட்மிஷன் கொடுத்திருப்பாரு? மேம், ஹெல்மெட் எடுத்துட்டேன். எப்ப புரிஞ்சிருக்குமே உங்களுக்கு? பயம்னா என்னன்னே அறியாதவனா அப்படின்னு. புரிஞ்சுக்கிட்டேன். ஆதி முகம் செகண்ட்ல கோவமா மாறிட்டு. சோ இவனுக்கு ஆதிக்குன்னா சம்திங் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்றது? ஏறேன். இல்லாதி ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணான். ஏதோ சந்தேகம் கேட்கறதுக்காக தான் வந்தான். பாவம், ஈஸியா வேற புரியாது அவனுக்கு சில நேரம். யாருக்கு? சாருக்கு ஈஸியா புரியாதா? சில நேரம் நான் எடுக்கிற கிளாஸ் புரியாம வித்யா கிட்ட மட்டும் டவுட் கேட்டுட்டே இருக்கான். நான் எடுத்த ப்ராப்ளம் மறுபடியும் வித்யா எக்ஸ்பிளைன் பண்றான். ஓ, படிப்புல அவ்வளவு வீக் ஸ்டூடெண்டா இவரு? ஓகே ஓகே, ஏறுங்கறேலாம். நீ பாடம் எடுக்கிறதெல்லாம் கிளாஸோட முடிச்சிட்டு வந்துரு. ஏறு. போலாம் போலாம். சோ இவன் கிட்ட மாட்ட வைக்கிறதுக்கு தான் இந்த பிளானா? வண்டியில ஏறு மித்ரா. (30 + 30 = 60 minutes. 1 மணி நேரம் வெயிட்டிங். இறங்கு. அது எங்கேயாவது போறியா? முக்கியமான ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். ஓ அப்படியா? யாரையோ தேடி போனேன்னு சொன்னியே, அந்த வேலையை எப்ப பார்க்க போற? அந்த வேலையா தான் போறேன், முடிச்சிட்டு வந்துடுறேன். இப்ப ரோடு பக்கம் போறான், கண்டிப்பா ஆட்டோ கிடைக்கலாம்ல? ஆட்டோ எங்கம்மா போகணும்? இப்ப இந்த வீட்டுக்கு வெளியில இருந்து ஒரு பைக் போச்சுதுண்ணே, அந்த பைக் ஃபாலோ பண்ணணும். ஆட்டோல ஏறி உட்காருமா. சரிண்ணே. 6 5 4. அட, வெல்கம் வெல்கம் வெல்கம். ஐ நோ ஆதித்யா சார், என்ன 1 hourல உங்க பைக் எங்க ரிட்டர்ன் வரோன்னு தெரியும். அதான் உட்கார்ந்த இடத்துலயே அசராம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கேன். யாருக்காக? உங்களுக்காக தான். எப்படி இருக்கீங்க ஆதித்யா? சாரி, எப்படி இருக்கீங்க சார்? சூப்பரா இருக்கண்டா. ஆமா, இந்த காலேஜ்ல என்ன கோல்மால் பண்ணி உள்ள சேர்ந்தேன்னு தெரிஞ்சுக்கலாமா? அட, நமக்கு தெரியாத கோல்மாலா? ஏன் சார், பள்ளியில் ஆசிரியரே பெற்றோர், வீட்டில் பெற்றோரே ஆசிரியர், இதே மாதிரி தானே சார் நீங்க காலேஜ்ல வாழ்ந்துட்டு இருந்தீங்க? என்ன ஆச்சு? அதுக்கு ஸ்பீட் பிரேக் போடுற மாதிரி உங்க ஸ்டூடெண்டே லவ் பண்ணிட்டு இருக்கீங்க? டேய் பொறுக்கி, பொறுக்கத்தான் வந்திருக்கேன். எப்படிடா இந்த காலேஜுக்குள்ள நீ நுழைஞ்ச? திறமை சார், திறமை. இந்த சேர்மன் இருக்கார்ல, அதான் உங்க தங்கச்சிக்கு பார்த்து வச்சிருக்கீங்களே மாப்பிள்ள, அவரு கேரக்டர் பார்க்கல, மார்க் ஷீட்டை பார்த்தவரு மார்க்ல விழுந்துட்டாரு சார். இதுல ஷாக் என்னன்னா, நீங்க கஷ்டப்பட்டு ரெடி பண்ண கான்டாக்ட் சர்டிபிகேட்டுக்கு வேல்யூவே இல்லாம போயிடுச்சு. அச்சச்சோ, ரொம்ப பாவம் சார் நீங்க. சரி, கிளாஸ் ரூமை தவிர வெளிய பஸ்லயோ இல்ல பொது இடத்துல எங்கேயாவது நமக்கு படிச்சு கொடுத்த டீச்சர்ஸ பார்த்தா மரியாதையா எந்திரிச்சு நிக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதனால இந்த காலேஜ்ல எதுக்காகடா ஜாயின் பண்ணிருக்க? என்ன சார், தெரியாத மாதிரி என்ன கேட்டீங்கன்னா? பாவம் குழந்தை பயந்துருவேன் எல்லாம். ஆமா, உங்க ஆள் வித்யா இங்கதான் படிக்கிறாங்க, அவளுக்காக தான் நான் இந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணேன். அடா, ஒரு பொண்ணு காப்பாத்துறதுக்காக தில்லா நின்னீங்களே சார், அந்த தில் எங்க போச்சு மிஸ்டர் ஆதித்யா? நீ என்ன ரீசனுக்காக வந்திருக்கான்னு எனக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சிருச்சா? ஆமா, என்ன ரீசனுக்காக வந்திருக்கேன்? பொறுக்கி, வித்யாவை நாசம் பண்றதுக்காக தானே வந்திருக்கேன். நாசம்?
அதுக்காக தான் வந்தேன். ஆனா அந்த பொண்ணு கூட பழகுனதுக்கு பிறகுதான் தோணுது, ஏன் நாசம் பண்ணணும்? நிறைய பொண்ணுங்க கூட பேசி பழகி ஏமாத்தி கழட்டி விட்டு அதெல்லாம் போர் அடிச்சிருச்சு. அதனால உன் காதலிய சாரி 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 சார் உங்க காதலிய எனக்கே பொண்டாட்டி ஆக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த நாசம் பண்றது மோசம் பண்றதெல்லாம் ஒத்து வரலன்னா ஃபைனலா யோசிக்கலாம். அதுக்கு நீ இனிமே இங்க படிச்சாதானடா. மிஸ்டர் ஆதித்யா, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இந்த காலேஜுக்குள்ள நுழைஞ்சேன். நான் மாட்டினதுக்கு பிறகு கூட சேர்மன் எனக்கு டிசி குடுக்கறதுக்கு தான் ரெடியானாரு. ஆனா அவர் ஆள் இருக்கார்ல, அதான் உங்க தங்கச்சி சார் எனக்கு டிசி கொடுத்துட கூடாதுன்னு சேர்மன் கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. சேர்மனா அவர் ஆளாச்சே, அதனால டெர்மினேட் எல்லாம் பண்ணல. பெரிய தப்பு பண்ணிட்டீங்க சார். நீங்க இருக்க இடத்துல உங்க ஸ்டூடெண்ட்டுக்கு ஏதாவது ஒண்ணுனாலோ இல்ல உங்களுக்கு வேண்டப்பட்ட பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணுனாலோ என்ன தொங்க விட்டுருப்பீங்களா? தப்பு பண்ணிட்டீங்க சார், பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. என்னன்னா உங்க ஆளை இந்த காலேஜுக்கு அனுப்பி பெரிய தப்பு பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டீங்க. என் முன்னாடி இவ்வளவு நேரம் நீ நின்னு பேசுறதுக்கு காரணம் இது குருவோட காலேஜுங்கிறதுனாலதான். இல்ல இந்நேரம் மூஞ்ச பேத்தர் பண்ணா. எது அவள உனக்குல வர மாத்த போறியா? உன்னால முடியும்னு நினைக்கிறியா? எப்படியும் நீங்க ஒரு கிரேட் மேன். சோ வித்யா கண்டிப்பா ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கணும். பொறுக்கி அசிங்கமாவா பேசுற? இதெல்லாம் எனக்கு உரைக்குமா? சரி சார், மேட்ரு இதுதான். உங்ககிட்ட சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். நீ நினைக்கிறது எப்பவும் நடக்காதுடா. ஓ, பயத்துல இப்போ ஒண்ணு பண்ணுவீங்களே, உங்க ஆள்கிட்ட நேரா போவீங்க. இவன் தான் ஷிபு. என்கிட்ட இருந்து உன்னை பிரிக்கிறதுக்கு பாக்குறான். எங்க நீ என்ன விட்டுட்டு ஷிபு லவ் பண்ணிருவியோ? எனக்கு பயமா இருக்கு வித்யாமா. அதனால அவன் கிட்ட பாதுகாப்பா இருந்துக்கோ. ரொம்ப எல்லாம் பேசாத. எப்படி பயந்து போய் சொல்ல போறீங்களா? எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க ஒரு பயந்தாங்கொல்லின்னு ப்ரூவ் பண்ணணும்ல. தைரியமான ஆம்பளையா இருந்தா என்ன பத்தி அவகிட்ட சொல்லாமலே என்கிட்ட இருந்து அவளை காப்பாத்துடா பாக்கலாம். நீ சொன்னாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. சொல்லாம இருந்தா மனசுல இடம் புடிச்சிட்டு அதுக்கு பிறகு நடக்க வேண்டியதை பாக்கலாம். சொன்னா உடனே முடிக்க வேண்டியதை முடிச்சிட வேண்டியதுதான். நான் பட்ட அவமானத்துக்கு உன்னை பழி வாங்கின மாதிரியும் ஆச்சு, லைஃப் லாங் அழகான ஒரு ஃபிகர் கிடைச்ச மாதிரியும் ஆச்சு. வரட்டா? பாப்பா கூலிங் கிளாஸ் போட்டுக்கிறியா? என்னடா பைத்தியம் ஏதாவது புடிச்சிட்டா? சரி ஓகே, வேண்டானா போ. ஏப்பா தம்பி, நமக்கு கூலிங் கிளாஸ் எப்படி இருக்கு கொஞ்சம் பார்த்து சொல்றியா? ஏண்டா உன் ஆளை நான் காதலிக்க போறேன்னு சொன்னதுலாம் பைத்தியம் ஆயிட்டியா? தம்பிக்கு நம்மள பத்தி தெரியல போல, தெரிய வச்சிருவோம். ஏண்டா பயத்துல உன் ஆள் கிட்ட போய் புலம்ப போறியா? என்ன தம்பி இவ்ளோ பிளான் போட்ட நீ? பயத்துல நான் அவகிட்ட போய் சொல்லிருவனோன்னு புலம்ப ஆரம்பிச்சுட்ட போல. பயப்படாத, டீல் நமக்குள்ள தானே, நாமளே பாத்துக்கலாம். நாளைக்கு சந்திக்கலாம். வரட்டா? சார், நான் லவ் பண்ற பொண்ண இம்ப்ரெஸ் பண்ற வேலையும் நிறைய இருக்கு. நாளைக்கெல்லாம் உங்களை மீட் பண்ண வர முடியாது. அவ்வளோ பிஸியான வேலை போல. சரி ஓகே, வரடா தம்பி, பாக்கலாம். எங்கேயோ பயந்த ஸ்மெல் வர மாதிரி இல்ல? ஏண்டா தம்பி, நீ ஏதாவது பயந்த? நான் எதுக்குடா பயப்படணும்? நான் ஷிபு, என்ன பார்த்துதான் நீங்க பயப்படணும். பா, பயந்துட்டேன். வரேன். டே, நான் பயந்துட்டேன். கொஞ்சம் சிரிக்கலாம்ல. என்னடா கலாய்க்கிறியா? என்னப்பா நீ பயந்துட்டேன்னு சொன்னால நம்ப மாட்டேங்கிற. அட போ தம்பி, நான் கோமா கிளம்புறேன். தம்பி, கொஞ்சம் தள்ளி போய பைக் ஸ்டார்ட் பண்ணணும். பாய். ஏண்டா தம்பி, நான் பயந்து வீட்டுக்கு கிளம்புறேன். உன் முகத்துல சந்தோஷ கலையே காணோம். கோச்சுக்கிட்டியா? நான் தான் பயந்துட்டேன்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்கு கோச்சுக்கிட்டேன்? ஸ்மைல். பாய். போடா, உன் திமிரெல்லாம் அவன் மூலமா அடக்கி காட்டுறேன். என்ன ஒரசுனா சரி, ஏண்டி என்ன மட்டும் ஒரசுனா பத்தாதா? அவனே ஒரசுனாதான் உனக்கு சந்தோஷம் கிடைக்குமா? உன் பாட்டுக்கு காலையில வர ட்ரைனிங் கொடுக்குற என்ன நோண்டிட்டு இருக்கிறது? மதியானம் டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போய் நல்லா கொட்டிக்கிற. ஈவினிங் டீ காஃபி ஸ்நாக்ஸ் நல்லா கொட்டிக்கிட்டு ஹாயா கார்ல ஏறி வீட்டுக்கு போற. டேய்,
வா வா அன்பு. டேய் மச்சான், நான் வந்து 10 நிமிஷம் ஆகுதுடா. இவ்ளோ நேரம் டோர் பக்கத்துலயே நிக்கிறேன். நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்னடா யோசிச்சுட்டு இருக்க? உட்காருடா, நிக்கிறேன். என்ன மச்சான், அம்மா வந்ததுல இருந்தே தலைவலின்னு சொல்லிட்டு இருந்தாளா? சடனா வந்தா எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கனே, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், ஆட்டோ புடிச்சு போறேன்னு சொன்னா. நான் தான் கீழே போய் ஒரு ஆட்டோ புடிச்சு விட்டு பத்திரமா போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டேன். எனக்கு டைம் இல்லடா, அதான் கொண்டு விட முடியல. மச்சான், உன்கிட்ட தான் கேக்குறேன், வந்ததுல இருந்தே தலைவலின்னு சொல்லிட்டு இருந்தாளான்னு கேட்டேன். நீ என்னடானா தலையை கவுத்து போட்டிருக்க? நான் தான் அன்பு தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணிட்டியா? இப்படி தலையை கவுத்து போடுற அளவுக்கு என்னடா தப்பு பண்ண? நான் தான் திட்டிட்டேன்டா. திட்டிட்டியா? நீ திட்டுறதா, அவ உன்னை கலாய்க்கிறதா, இதெல்லாம் நடந்துட்டு தானே இருக்கு. ஆனா பயங்கர தலைவலின்னு சொல்லி சொல்லி அழுதான். பாவம் அம்முக்கு கண்ணெல்லாம் வேற ரொம்ப செவந்து போயிருந்து. அதான் கேக்குறேன், வந்ததுல இருந்தே தலைவலி ரொம்ப சிவியரா இருந்தான்னு கேக்குறேன். நல்லா தாண்டா இருந்தா. நான் தான் அடிச்சிட்டேன். அடிச்சது மட்டும் இல்ல, தப்பா வேற திட்டிட்டேன். தப்பா திட்டிட்டியா? அப்படி என்ன திட்டின? டேய், ஒன்னதான் கேக்குறேன், அப்படி என்ன தப்பா திட்டின? ஏடி, என்ன உரசனா சரி, ஏன் என்ன மட்டும் உரசனா உனக்கு பார்த்தாதா? அவனே உரசனாதான் உனக்கு சந்தோஷம் கிடைக்குமா? சாரி அன்பு, காலை சுரண்டிட்டே இருந்தா. அன்பு சாரிடா. கோமா தப்பு தாண்டா. உனக்கு தான் தெரியும்ல, அவ பண்ணதுனால எனக்கு மட்டும் கெட்ட பேர்லாம். அப்படியே எனக்கு கெட்ட பேர் வந்தாலும் யாரும் என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்க போறது கிடையாது. மச்சான் டேய், அவளை எப்படி ஸ்டாப் பண்றதுன்னு எனக்கு தெரியலடா. அதான் டேய் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இப்ப என்ன, நீ தானடா என் தங்கச்சியா அந்த வேடை மட்டும் யூஸ் பண்ணாம பேசியிருக்க. நீ தானே பேசினா பரவாயில்லடா அப்படின்னு விட சொல்றியா சாம்? இல்ல அன்பு, பரவாயில்ல சாம், நீதானே. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். என் முகத்தை கூட உனக்கு பார்க்க பிடிக்கலடா. நான் எது நடந்துடக்கூடாதுன்னு பயந்தனோ அது நடந்துருமோன்னு பயமா இருக்குடா. பெட்டர் நான் கொஞ்ச நாளைக்கு இங்க இல்லாம வேற ஏதாவது கண்ட்ரிக்கு போறதுதான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்க்கு நல்லது. என்ன தப்பு பண்ணேன்னு தெரியலையே. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? குல்ஃபி, என்னங்க? வீட்டுக்கு கிளம்பலாம் வா. வீட்டுக்கா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. எப்படியும் சாம்க்கு டைமிங்லாம் முடியறதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும்ல. இல்ல, உடனே கிளம்பணும், எனக்கு வீட்டுல போய் அம்மாவை பார்க்கணும். ஏங்க கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்கி இருக்கு. ஒன்னும் இல்ல, கிளம்பு வா போலாம். சரி இருங்க, கிளம்பலாம். நான் சாம்கிட்டையும் சொல்லிடுறேன், சேர்ந்தே போலாம்ல. ஒன்னும் தேவையில்ல, நீ கிளம்பு, நம்ம போலாம். என்னைக்குங்க நம்ம சாம விட்டுட்டு கிளம்பி இருக்கோம்? அவன் வருவான் குல்ஃபி, நீ கிளம்பு போலாம். என்னாச்சு? இசை எதுக்காக சீக்கிரமா வீட்டுக்கு போனா? சாம் என்னமோ திட்டி இருப்பான் போலாம். சாம் திட்டுறது ரெகுலரா அவன் பண்றது தானே, அதையும் தட்டி விட்டுட்டு அவ பாட்டுக்கு கலாய்ச்சிட்டு போறது வழக்கம் தானே. இல்ல குல்ஃபி, நீ வேலைக்கு தான் வரியா இல்ல வேற ஏதாவது வேலைக்கு வரியா? நீ வா, எனக்கு ஃபர்ஸ்ட் அம்மாவை பார்க்கணும், வீட்டுல போய் பேசிக்கலாம். சரிங்க. ஏன் கௌதம் சார், காதலை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்கிட்டயா மேம்? காதலை பத்தியே கேட்டீங்க? அட ஆமா சார், உங்ககிட்ட தான் காதலை பத்தி கேட்டேன். சாம், இந்த லுக் எல்லாம் விடாதுங்க. 2 நாளில் எனக்கு ஒரு நாள் லீவ் தேவைப்படுது. லீவ் போடணும்னா இருக்க வேலையெல்லாம் முடிக்கணும். அப்படி இல்லைன்னா லீவ் நாள் உள்ள வேலையும் சேர்ந்து என் தலையில வந்து கும்மி அடிக்கலாம். அதனால டீ பிரேக்க கூட கட் பண்ணிட்டு வேலை பாக்குறேன். சோ இது என்னோட டீ பிரேக். நீங்க முறைக்கிறது நியாயமே இல்ல. மேடம், காதல்ங்கிறது ஒரு வரம். எப்ப வேணாலும் யாருக்கு வேணாலும் வரலாம். வரமா? ஆமா மேடம், நினைச்சாலே தூக்கமா வரும். எது தூக்கமா வருமா? இருங்க மேம், ஒரு ஃப்ளோ புடிச்சிட்டு. புடிச்சிட்டீங்களா? இப்ப காதல் வர்றதுக்கு முன்ன எந்த புக்க படிச்சாலும் தூக்கம் வரும். சிலர் தூக்கம் வரணுங்கிறதுக்காகவே புக் படிப்பாங்க. ஆனா காதல் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, எந்த புத்தகத்துல எந்த பக்கத்து படிச்சாலும் தூக்கமே வராது. ஏன்? ஏன்னா காதலுக்கு தான் கண்ணு இல்லையே. கண்ணே இல்லாம எப்படி மேடம் தூங்குறது? அதான் மேம், காதலுங்கிறது ஒரு வரம். சரி, இந்த கவிதையெல்லாம் உங்களுக்குள்ள எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கு? ஐ மீன் திறமை. திறமை நிறைய எனக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கு மேம். அப்பப்ப உங்க திறமை கவிதையெல்லாம் எடுத்து விட வேண்டியதானே? ஐயோ, என் மனசுக்குள்ள இருக்க கவிதையெல்லாம் அப்படியே அருவியா கொட்டணும்னு எனக்கு ஆசைதான் மேடம். உங்ககிட்ட எல்லாம் அதை சொல்லி கைத்தட்டல் வாங்கணும்னு ஆசைதான். ஆனா என்ன பண்றது? கைத்தட்டல்னா? பாராட்டு மேடம், பாராட்டு. ஆனா எங்க நான் கவிதை சொல்லி
அத பார்த்து நீங்க வியந்து போய் உங்களுக்கு ஏதாவது ஆயிட்டுனா கொலை கேஸ்ல உள்ள போயிருவேன்ல. அதான் மேடம் வார்த்தையே வர மாட்டேங்குது. நீங்க பேசுறதே கவிதை மாதிரி தான் சார் இருக்கு. அதனால பரவாயில்ல, பேசுங்க. என் கவிதை மாதிரி தான் எனக்குள்ள புதைஞ்சிட்டு இருக்க என் லவ்வும். லவ்? நீங்க லவ் பண்றீங்களா? ரீசெண்டா. யார? அச்சோ, நீங்க சம்பந்தப்பட்ட யாரும் எனக்கு தெரியாதே. அட நம்ம ஆபீஸ் தான் மேடம். நம்ம ஆபீஸ்ல யாரு? இந்த ஃப்ளோர்ல இருக்க பொண்ணா? உங்க பக்கத்துல இருக்க பொண்ணுதான். புரியலையே. அஞ்சு மேடம், எனக்கு மியூசிக் மேல ரீசெண்டா ஒரு இது நீங்க தான் எப்படியாவது பேசி கரெக்ட் பண்ணி. ரீசெண்டா ஒரு இதுவா? ரீசெண்டா தானே நீங்க அவளை பார்க்கவே செஞ்சீங்க. அட இது கூட கண்டதும் காதலா இருக்கலாம்ல. ஓ, ஆனா எனக்கு உங்களை பார்த்தா பிரதீப் மாதிரியே தெரியுது. மீ ம், யூ மீன் மாமா குட்டி? அந்த குட்டி இல்ல. நீங்க டாடா மூவி பாத்திருக்கீங்களா? இல்லையே. பார்த்தது இல்லையா? டாடா மூவில கூட பிரதீப் வருவாரே, அதான் பிக் பாஸ்ல நல்லா ஃபேமஸ் ஆனாரே. இல்ல மேடம், எனக்கு மாமா குட்டி பிரதீப்பை தவிர வேற யாரையும் தெரியாது. மாமா குட்டி குட்டியாவா இருக்கான், குட்டியாவா இருக்கான், சின்னப்பண்ணி மாதிரி இருக்காண்டி. அல்டிமேட் டயலாக்லாம். ஐயோ கௌதம் சார், அந்த மாமா குட்டி இல்ல. டாடா மூவி பிரதீப் தெரியாம இருக்கீங்க பாத்தீங்களா? எனக்கு உங்களை பார்க்கும்போது அவரை பார்க்குற மாதிரியே இருக்கு. ஏன் அவர் மாதிரி அழகா இருக்கனா? ஏதோ சம்திங் உங்களுக்கு அவருக்கும் லிங்க் ஆகுது சார். என்னன்னு சொல்ல தெரியல, ஆனா சம்திங் என்னமோ உங்களுக்கு அவருக்கும் இடிக்குது. அது நான் ஹீரோ மாதிரி இருக்கேன்னு முன்னமே சொல்லுவாங்க எல்லாரும். ஓ சரி சரி. அப்புறம் எனக்கு இன்னைக்கு சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பணும். ஏன்னா காலையில விநாயகர் கிட்ட ஒழுங்கா நான் பேசல. அவசரத்துல விபூதியை மட்டும் பூசிட்டு பிள்ளையாரே துணைக்கு வாங்கன்னு கூப்பிட்டுட்டு வந்துட்டேன். ஓ, அதான் எனக்கு பிடிச்ச மியூசிக்கு உடம்பு முடியாம போயிட்டு என் தப்பு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு விநாயகருக்கு தேங்காய் உடைச்சாதான் மியூசிக்கு சரியாகும். மறக்காம வீட்ல போய் டாடா மூவி பாத்துருங்க. ஓகே. சாம் சாம், என்ன? எப்போ இனியா மாமா அந்த சாரம் உங்களை கூப்பிடாம போக மாட்டாங்களே, இன்னைக்கு உங்களை கூப்பிடாமலே கிளம்பிட்டாங்க. இல்ல, என்கிட்ட சொன்னாங்க. நான் தான் வேலை இருக்கு முன்னாடி கிளம்புங்கன்னு சொன்னேன். முடிஞ்ச அளவுக்கு இங்க இருந்து வேற எங்கேயாவது கிளம்புறதுதான் நல்லது. அதுதான்டா இப்போதைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்க்கு நல்லது. என் அம்மா நீ இப்படி அழுறத பாக்கும்போது ஒரு அண்ணனா எனக்கு கஷ்டமா இருக்கு. என்னை இவ்வளவு மோசமா திட்டிட்டு உன்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்ட மாதிரி உன்கிட்ட எல்லாத்தையும் அவன் சொல்லிட்டா சரியாகிருமா? மனசு வலிக்குதுனே. என் காதலுக்காக ஆரம்பத்துல இருந்தே நான் ரொம்ப பிச்சை எடுத்துட்டேன். முதல்ல அவன் என்ன வேண்டான்னு சொல்லும் போதே நான் விலகி இருக்கணும். மறுபடியும் பின்னாடி போனதுனாலதான் என்னை இவ்வளவு அசிங்கப்படுத்திட்டான். என்ன பேசிட்டாங்கிறதுக்காக நீ தயவு செஞ்சு அவன் மேல கோவப்படாத. என்னால உங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்க்கு நடுவுலயும் எந்த பெரிசலும் வந்துடக்கூடாதுனே. சரிடா விட, நீ இப்படி அழுதுட்டே இருக்கும்போது மனசு கஷ்டமா இருக்கு. ஏதோ கோவத்துல சொல்லியிருப்பான், அதே நினைச்சு அழாத. ரொம்ப பயமா இருக்கண்ணே. ஒருவேளை நான் சாம கல்யாணம் பண்ணிட்டேன்னா ஃபியூச்சர்ல எப்பவும் நீ தானே என் பின்னாடி வந்த, நீ தானே என்ன தேடி வந்தேன்னு இந்த ஒரு வார்த்தையை சொல்லி அழ வச்சிருவானோன்னு பயமா இருக்குனே. என்னை நான் தான் தேடி போனேன். ஆனா இங்க காதல் அவனுக்கு பங்கு இல்லையா? நான் மட்டும்தான் எப்பவும் போராடிட்டே இருக்கணுமா? சரிடா அம்மு, அவன் பேசின அந்த வார்த்தை தப்புதான். ஆனா அவன் இடத்துல இருந்து நீ யோசிச்சு பாத்தியா? அம்மு, இந்த வாய்ப்புக்காக எவ்வளவு பேர் காத்துட்டு இருக்காங்க தெரியுமா? அவன் எவ்வளவு பெரிய இன்ஜினியர். உங்க 2 பேருக்காண்டியும் எல்லா வேலையும் விட்டுட்டு உட்கார்ந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். எனக்கு கூட அவ்வளவு பொறுமை இல்லடா. அதனாலதான் இந்த பொறுப்பையே அவன் கிட்ட ஒப்படைச்சிருக்கேன். உங்க 2 பேருக்கும் ட்ரைனிங் கொடுக்கறது மட்டும் அவன் வேலை இல்ல. சைட்ல ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே போன் பண்ணுவாங்க, உடனே சைட்டுக்கு கிளம்புறான். அப்புறம் சைட் விசிட் பண்ண போகணும். நடுவுல ஏதாவது லோடு வந்துச்சுன்னா அதை இறக்கும் போது பக்கத்துல நிக்கணும். எவ்வளவு வேலை இருக்குடா. இதை எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காக சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். ஒன்ன விடு, அந்த பொண்ணு வேலை படிக்கிறதுக்காக தானே வந்திருக்கா. ஆனா எனக்கு புரியாம இல்ல, புரியுது. ஆனா அவன் மேல இருக்க லவ்ல அவன் மனசு மாறணுங்கிறதுக்காக ஏதோ சின்னதா ஒண்ணு பண்ணிட்டேன். அதுக்காக இவ்வளவு கேவலமா பேசணுமா? அம்மா எனக்கு புரியுது. அவன் சிச்சுவேஷன்ல நானா இருந்தேன்னு வச்சுக்கோ, அந்த இடத்துல வச்சு பலார்னு அரைஞ்சிருப்பேன். சரி, உங்க பின்னாடி காசின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் யார் தெரியுமா? அந்த ஃப்ளோர்க்கே இன்சார்ஜ் அவர் தான். ஒரு பையனும் ஒரு பொண்ணும் 2 நிமிஷத்துக்கு மேல பேசிட்டு நின்னாலே வேலை சரியா ஓடாதாமோ. அந்த கான்வர்சேஷன் நீண்டு ஆபீஸ்லயும் வேலை ஒழுங்கா ஓடாது. இவங்களை வேலைக்கு சேர்த்ததுக்காக நம்மளாம் கஷ்டப்பட வேண்டியதுதான். அதனால இப்படி 2 நிமிஷத்துக்கு மேல யாராவது பேசினா இனியா கிட்டயோ என் கிட்டயோ சாம் கிட்டயோ உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு. வீடியோ எடுத்து எங்களுக்கு அனுப்புவாரமோ. நீ இப்படி காலை சுரண்டிட்டு இருக்கும்போது யாராவது அவனை அதுக்கப்புறம் மதிப்பாங்களா?
இந்த வாரம் மட்டுமே 120 எம்ப்ளாயிஸ் கிட்ட நம்ம நியூ அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம். நம்ம கிட்ட மொத்தம் 1000 கிட்ட எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்றாங்க. இது வரைக்கும் எந்த வீட்ல இருந்தும் எந்த கம்ப்ளைண்டும் வந்ததில்ல. உங்க ஆபீஸ்ல இருந்து தான் எங்க பொண்ணோட காதலா இருக்கட்டும் எங்க பையனோட காதலா இருக்கட்டும் வளர்ந்துருக்கு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு ஒருத்தங்க கூட கம்ப்ளைண்ட் கொண்டு வந்தது கிடையாதாமு. அப்ப அந்த ஆபீஸ்ல என்ன மாதிரி வேலை நடக்கும் நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. எங்க வீட்ல நாங்க ஃப்ரீயா பேசிட்டு இருக்க மாதிரி ஆபீஸ்ல நாங்க சிரிச்சு பேசிட்டு இருந்தா எங்களை மதிப்பாங்கன்னு நினைக்கிறியா? ஒரு நாள் 2 மணி நேரம் கூட வேலை ஒழுங்கா ஓடாது. எங்களை விட இனியா எங்க சின்ன குழந்தைங்கள மாதிரி எனக்கு உங்களை கவனிச்சுட்டே இருக்கணுங்க. ஆபீஸ் வரதெல்லாம் பிடிக்கல அப்படி இங்க என்கிட்ட புலம்புவான். ஆனா அவளோட சிஓ சீட்ல இருந்துட்டு அப்படி புலம்ப முடியாது. அப்படி ஏதாவது ஒரு எம்ப்ளாயி கிட்ட அவ புலம்பிட்டாலே சிஓ சீட்டுக்கான பவர் போயிடாமோ. நீ இப்படி பண்ணதை பார்த்து கண்டிப்பா காசி சார் பயங்கரமா கோவப்பட்டிருப்பாரு. சரி அவரையும் விடு. நம்ம கம்பெனில எத்தனை பசங்க வேலை பாக்குறாங்கன்னு உனக்கு தெரியும். மேக்சிமம் எல்லாம் படிச்சு முடிச்சு கொஞ்சம் வருஷம் ஆன பசங்க தான். நீ அப்படி பண்ணதை அவனுங்க பாத்திருந்தாங்கன்னா நீ சாப்பிட போகும்போதோ இல்ல எங்கேயாவது தனியா எந்திரிச்சு போகும்போது உன் அசிங்கமா ஒரு பார்வை பாப்பாங்களே, அதை யோசிச்சு பாத்தியா? நான் பண்ணது சரின்னு சொல்லலானே, நான் பண்ணது தப்புதான். அதுக்காக அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணிருக்க கூடாது. எனக்கு இந்த லைஃப் வேண்டானே, பயமா இருக்கு. அதுக்காக எனக்கு வர கல்யாணம் பண்ணி வேணும் நான் கேட்கல. நான் எப்பயும் உன் கூட இருந்துடுறேனே, ரொம்ப பயமா இருக்கு. ஃபியூச்சர்ல எதுக்கு எடுத்தாலும் நீ தானடி தேடி வந்த, நீ தானே என் பின்னாடி சுத்துன. உன்னால நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். அப்படி இப்படின்னு என்னைய பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தா என்னால தாங்கிக்க முடியாதுனே. இப்பவே டயர்ட் ஆயிட்டேனே. இதுக்கு மேல என்னால போராட சுத்தமா தெம்பில்ல. அவன் வேண்டான்னு எனக்கு. சரிடா வேண்டாம். அவன் உனக்கு வேணான்னு நானும் கம்பல் பண்ணல. அப்பவே சொன்னலாம உன்கிட்ட ரொம்ப கோவத்துல இருக்கான். இவ்வளவு நாள் அவன் அமைதியா இருந்ததுக்கு காரணமே என் முகத்தை பார்த்துதான். அந்த தைரியத்துல நீயும் கொஞ்சம் உரிமை எடுத்துட்ட. அதனால்தான் சொன்னேன் நீ கொஞ்சம் அவன் கிட்ட இருந்து தள்ளியே இரு அப்படின்னு. மொத்தமா ஒதுங்கிட்டேனே. எனக்கு இனிமே வேண்டாம். யாரான ஃபோர்ஸ் பண்ணவோ இவனே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல மாட்டீங்களா? எனக்கு சுயமரியாதை கொஞ்சமாவது இருக்கணும்லானே. சரி உன்னை எந்த விஷயத்திலயும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். நாளைக்கு ஆபீஸ் போனோம்ல, நீ இப்ப தூங்கு. அதுக்கான தேவையே நீ இல்லையானே. நான் எதுக்காக ஆபீஸ் வரணும்னு நினைச்சனோ அது முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவ்வளவுதான். இனி நான் ஆபீஸ் வர்றதுக்கு விரும்பல. இசை, உனக்கு கிடைச்சிருக்க சான்ஸ் எவ்வளவு பெரிய சான்ஸ் தெரியுமா? நம்ம கம்பெனில ஒரு நார்மல் எம்ப்ளாயா ஜாயின் பண்றதுக்கே எவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும் தெரியுமா? உனக்கு சாம் ட்ரைனிங் கொடுக்கறான். நீ டெய்லி அவனை பார்த்து பேசிட்டு இருக்கிறதுனால சாமோட வேல்யூ உனக்கு தெரியல. அவன் பேசினதுக்கு நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணல. ஆனா உனக்கு கிடைச்சிருக்க இந்த சான்ஸை தூக்கி போடாத. எனக்கு வேண்டான்னு சொல்லி புரியவே அவகிட்ட. அவ சீட்டுக்கு ஆசைப்பட்டு நான் வரல, அவனுக்காக தான் வந்தேன். சரி சரி இப்ப தூங்கு, காலையில பேசிக்கலாம்.